அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் இன்றைக்கு பேச போகிற இந்த செய்தி எல்லாருக்கும் அப்படியே பொருந்தும் அப்படின்னு சொல்ல முடியாது. எக்ஸப்ஷனல் அப்படிம்பாங்க பாருங்க. அது மாதிரி சிலருக்கு மட்டும்தான் இந்த விஷயம் பொருந்தும். இப்போ பொதுவாக எல்லாருமே உழைக்கணும், கஷ்டப்படணும், பயனுள்ளவனா வாழணும், பயனுள்ள காரியங்களை தான் செய்யணும் அப்படின்னா பொதுவாக நாம நினைப்போம். அதே கொள்கையும் கோட்பாடும் தான் என்னுடைய வாழ்க்கை முறையும். ஆனா அண்மை காலமா வேறு சில விஷயங்களை படிக்கும் போது சிந்திக்கும் போது இதுக்கு இன்னொரு பகுதி இருக்கு, இதுக்கு நேர் எதிரான ஒரு உலகம் இருக்கு, அதுலயும் சில நியாயம் இருக்கு அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ள தோன்றுகிறது. அதை நான் முன்வைக்கிறேன், அவ்வளவுதான். இது எல்லாருக்கும் பொருந்துமா அப்படின்னு கேட்டு பிரச்சனை பண்ணக்கூடாது. இப்ப அதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டா, பயனுள்ளவர்களை மட்டுமே செய்தல் அப்படிங்கிற ஒரு பிடிவாதமான குணம் நம்ம கிட்ட பொதுவா இருக்கு. இதுல என்ன பயன்? எடுத்த உடனே கேட்போம், இதுல என்ன பயன் அப்படின்னு. இந்த பயனை தாண்டியும் பயனற்றவைகளை ஏற்றுக்கொள்ளுதல் என்று ஒரு பகுதி இருக்கு அப்படிங்கிறாங்க. சரி, இது இன்னும் கொஞ்சம் உயர்வான ஒரு கோணத்துல சொல்றேன். அப்படி சொன்னா உங்களுக்கு ஒரு தாழ்வா கூட தெரியல, அதனால கொஞ்சம் உயர்வான கோணத்துல சொல்றேன். தியானம்ங்கிறது என்ன? தியானம் செய்யறேன், நான் தியானம் செய்யறேன் அப்படிங்கிறாங்க. தயவு செய்து ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், தியானம்ங்கிறது செய்யறதே இல்லை. எதையுமே செய்யற மாதிரி தியானத்தை நம்மால செய்ய முடியாது. நிறைய இந்த குருமார்கள் என்ன பண்ணிருக்காங்க, தியானம் செய்யறது தியானம் செய்யறது தியானம் செய்யறது ஒரு வார்த்தையை சொல்லி கொடுத்து அது ஏதோ செய்தல், ஒரு தொழில், அது டூயிங் சம்திங்கிற மாதிரி இன்னைக்கு தியானம்ங்கிறது அர்த்தம் ஆயிடுச்சு. உண்மையாகவே தியானம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? எதையுமே செய்யாம இருக்கிறது, எதையுமே செய்யாம இருக்கிறது. மனசுல ஒரு எண்ணம் கூட வருது பாருங்க, அந்த எண்ணம் கூட வராதபடி அப்படியே விட்டுறது. இப்ப எதையுமே செய்யாத நிலைதான் தியானம். இப்ப அந்த நிலையை யாராவது ஒருத்தர் தியானத்தில் இருக்கிறேன் அப்படின்னா மற்றவங்க எல்லாம் கோவம் வரும். அவனுக்கு இங்க உயிர் போற வேலை இருக்கு, எவ்வளவோ எக்கச்சக்கமான வேலை இருக்கு, இவர் பெருசா தியானம் செய்யறாரா, தியானம், கோவம் வரும். நான் கூட முதல்ல அப்படித்தான் நினைச்சேன், வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், 24 மணி நேரம் வேலை செய்யணும். அது ஒர்க்கஹாலிக் அப்படிங்கிறா. எப்படி ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆயிட்டாங்களோ அது மாதிரி சில பேர் வேலைக்கு அடிக்ட் ஆயிட்டாங்களா, அதான் அடிமை ஆயிட்டாங்களாம். அப்ப அவங்க என்னன்னு கேட்டா 24 மணி நேரம் வேலை செய்யணும், வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. நான் இதான் சொல்லிட்டேன் முதல்லயே, இது எக்ஸப்ஷன் சொன்ன, எல்லாருக்கும் இது பொருந்தும்னு சொல்லல. தொடர்ந்து அப்படி வேலை செய்து உபாதைகளுக்கு உள்ளானவர்களுக்கு மட்டும் இப்போது நான் சொல்லுகிற பகுதி. வேலையே செய்யாதவங்க இது மேற்கொள்ள எடுத்துக்கூடாது. ரொம்ப தொடர்ந்து வேலை செஞ்சு அல்சரு, ஹார்ட் அட்டாக்கு, பலவிதமான நோய்களுக்கு உள்ளாகி 24 மணி நேரமும் வேலை 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 வேலைன்னு வேலை பார்த்துட்டு குடும்பத்துல எரிச்சல் பட்டு கோவப்பட்டு எல்லாத்தையும் சண்டையை போட்டு அவங்களுக்கு மட்டும்தான் இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயம் எக்ஸப்ஷனல். என்ன? நீங்க இவ்வளவு வேலை செஞ்சவங்க இன்னும் நீ கத்துக்கணும். என்ன? வேலையே செய்யாம இருக்கவும் கத்துக்கணும், எதுவுமே செய்யாம இருக்கவும் கத்துக்கணும். எப்படி சார்னா, எதுவுமே செய்யாம இருக்கிறத செஞ்சாதான் அப்புறம் ஏதாவது செய்ய முடியும். எதுவுமே செய்யாம இருக்கிறத செஞ்சாதான் அப்புறம் ஏதாவது செய்ய முடியும். சார், காலையில இருந்து ஒருத்தர் படாத பாடுபட்டு சுத்திக்கிட்டு தெருவில் அலைஞ்சு படாத பாடுபட்டு உழைக்கிறார். ராத்திரி அவர் என்ன பண்றார்? படுத்தது தெரியும், அப்புறம் எந்திரிச்சதுதான் தெரியும். தூக்கம்ங்கிறது என்ன? அவர் ஒண்ணுமே செய்யாம இருந்தது தூக்கம். அந்த தூங்குனாதானே மறுநாள் வேலை பார்க்க முடியும். அப்ப மறுநாள் களைப்பு இல்லாம அவர் வேலை பார்க்கணும்னா, இவ்வளவு செய்யணும்னா ஒன்னும் செய்யாமையும் கொஞ்ச நேரம் கிடக்கணும். எப்படி தூக்கம் உடலுக்கு அவசியமோ, இந்த வார்த்தையை கவனிங்க, தூக்கம் எப்படி உடலுக்கு அவசியமோ அப்படி மனதுக்கு தியானம் அவசியம். மனசுல தியானம் பண்றேன்னா அது பண்றது இல்ல, ஒன்னும் பண்ணாம இருக்கிறது. மனசுல திரும்ப திரும்ப எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்குல்ல, அப்படி வராதபடி பாத்துக்கிறது. வராதபடி பாத்துக்கிறதா கூட ஒரு வேலையாயிடும், வராது, அவ்வளவுதான். இது முடியுமா? அது முடியும். இப்போ செய்யாமல் இருத்தல் மூலமாக செய்தலை நான் சிறப்பிக்கிறேன் அப்படின்னா அது பயனற்றதா போயிடாதா அப்படின்னு பல பேர் என்கிட்ட சண்டைக்கு வருவாங்க. நான் திருப்பி ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க வீடு வாங்குறீங்க, வீடு என்பது சுவர்களா காலி இடமா? நீங்க வீடு வாங்குறீங்கல்ல, வீடு என்பது சுவர்களா காலி இடமா? சுவரைத்தான் வாங்குறீங்க, ஆனா சுவருக்குள்ள இருக்கிற காலி இடம் தான் வீடு. இந்த சுவருக்கு விலை உண்டு, இந்த சுவருக்கு நீங்க செய்யறதுக்கு ஏதோ பண்ணிருக்கீங்க. காலி இடத்தை உண்டு பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? பிளாட் கட்டிக்கிட்டே போறாங்க, மேல 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 10 மாடி 15 மாடி கட்டிக்கிட்டே போறாங்க. காலி இடத்தை யாராவது உண்டு பண்ணாங்களா? அது யாரும் ஒண்ணுமே உண்டு பண்ணவே இல்லை. அது காலியா இருக்கிறதால தான் அந்த இடத்த விலை கொடுத்தே வாங்குறான். நீங்க சுவரு தான் கட்டிட்டீங்க, ஆனா சுவரை அவன் வாங்கல. சுவருக்கு கம்மியான வேலை, சிமெண்ட் செங்கல் எல்லாத்துக்கும் போட்டாலும் சும்மா கம்மியான வேலை தான். உள்ளுக்குள்ள யூட்டிலிட்டி பர்பஸ், பயன்படுத்துவதற்கான இடம் எதுன்னா பயன்படுத்தாத இடமே பயன்படுத்துகிற இடம்.
எப்படி பயன்படுத்தாத இடமே பயன்படுத்துகிற இடம். வீடு என்பது சுவர்களாலும் பொருள்களாலும் வாங்கக்கூடியவை இவற்றாலும் ஆனது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வெற்றிடத்தால் ஆனது. வெற்றிடத்தை யாரும் யாருக்கு விற்க முடியாது, வெற்றிடத்தை யாரும் வாங்க முடியாது. இப்ப நம்ம வந்து பிளாட் சிஸ்டத்துல கொண்டாந்துருக்கோம், அதையும் லீகலா கொண்டாந்துருக்கிறோம். ஆனா வெறுமையை எப்படி விற்க முடியும், வெறுமையை எப்படி வாங்க முடியும்? இப்ப இங்க இருந்து அடுத்த விஷயத்துக்கு போவோம். சில வீட்டுல பாருங்க, குழந்தைங்க விளையாடினா பெத்தவங்களுக்கு பட்டிட்டு வரும். விளையாடாத, போய் பாடம் படி, விளையாடாத, ஏதாவது யூஸ்ஃபுல்லா பண்ணு. என்ன யூஸ்ஃபுல்லா பண்ணு? இந்த குழந்தைங்க கொஞ்ச நேரமாவது விளையாடணும், யூஸ்ஃபுல்லா இல்லாத ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணணும். குழந்தைங்களுக்கு நம்ம அனுமதிக்கணும். எப்ப பார்த்தாலும் யூஸ்ஃபுல்லா ஏதாவது பண்ணு, யூஸ்ஃபுல்லா ஏதாவது பண்ணு அப்படின்னா இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். எப்ப பார்த்தாலும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னே ஒரு ஆள் ட்ரெயின் ஆயிட்டான்னு வச்சுங்க, எல்லா சமயத்திலும் ரொம்ப பயனுள்ள மனுஷனாவே இருக்கணும், அவனை சமூகம் புழிஞ்சு எறிஞ்சிடும். கொஞ்சம் ஒரு அலுவலகத்துல வேலை பார்க்கிறவர்னு ஒரு ஆள் ஆப்புட்டுமே எல்லா வேலையும் அவன் தலைமையில் தான் வைப்பாங்க. நீங்கள் உபயோகப்படுகிற மனிதராக இருந்து விட்டால் உங்களை உபயோகப்படுத்திக் கொண்டே உலகம் இருக்கும். சில சமயங்களில் உபயோகப்படாத மனிதராகவும் இருப்பதற்கு பழகுங்கள். நான் முதலே சொல்லிட்டேன், இது வந்து எனக்கு எக்ஸப்ஷனல் விஷயம் பேசிக்கிட்டு இருக்கிறேன், இது எல்லாருக்கும் பொருந்தாது. வாழ்க்கை முழுக்க ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, ரொம்ப வேலை செஞ்சவங்க, ரொம்ப எல்லாம் செஞ்சவங்களுக்கு கொஞ்ச நேரம் எதுவும் செய்யாதீங்க. எதுவும் செய்யாம இருக்கிறதுக்கு உங்களை பழகிக்கிட்டாதான் சார் உங்களை சந்தோஷமா வச்சுக்க முடியும். சில பெண்கள் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வீட்டுல மங்கு 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 மங்குன்னு வேலை செய்வாங்க. நான் இவ்வளவு வேலை செஞ்சேனே, என்ன குழந்தைங்க பாராட்டலையே, ஹஸ்பண்ட் பாராட்டலையே, வீடை நீட்டா வச்சிருக்கிறேன், யாருக்காவது தெரியுதா? அது என்ன செய்யாதீங்க. நீங்க வேலை செய்யாம இருந்தீங்கன்னா தான் நீங்க இவ்வளவு நாள் வேலை செஞ்சிருக்கீங்கிற விஷயமே புரிய வரும். நீங்க 24 மணி வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க செஞ்சீங்கிறதே தெரியாது. இப்ப பாருங்க, பயனுள்ளவராக மட்டுமே இருப்பது முக்கியமல்ல, சில நேரங்களில் பயனற்ற அந்த தன்மையிலும் இருப்பதற்கு தன்னை பழக்கிக் கொள்ள வேண்டும். இது கொஞ்சம் கஷ்டமான தேதி, ஆனா இது எல்லாருக்கும் பொருந்தாது. ஏற்கனவே உழைத்து களைத்தவர்களுக்கு மட்டும் இப்போது நான் சொல்லிக் கொண்டிருக்கிற விஷயம். நீங்கள் பயன்படுகிற மனிதராக இருந்தால் உலகம் உங்களை அதிகமாக பயன்படுத்தி நோக வைக்கும். எனவே சில சமயத்தில் பயனற்றவராக இருப்பதும் தவறில்லை. இப்படி பிரிக்கிறேன் பாருங்க. ஒரு விஞ்ஞானி, ஒரு மருத்துவர், ஒரு பொறியாளர், இவங்க எல்லாம் சமூகத்துக்கு பயன்படுறவங்க. இவங்க சமூகத்துக்கு தேவையா இல்லையா? கண்டிப்பா தேவை. இப்ப நான் இன்னும் சில ஆளை சொல்றேன். ஓவியம் வரைகிறவர், கவிஞர், நாடோடி, துறவிகள், இவங்களால என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. கவிதை ஒருத்தர் எழுதினா என்ன பெரிய நன்மை இருக்கு? ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. நாடோடி ஒருத்தர் சுத்திக்கிட்டு இருக்கிறாரு, என்ன பிரயோஜனம்? அதே மாதிரி ஒரு துறவி ஒரு பாட்டு பேசாம போயிட்டே இருக்காரு, ஒரு வேலையும் செய்யாம போயிட்டே இருக்கிறார். மறந்துடாதீங்க, விஞ்ஞானியும் மருத்துவரும் பொறியாளரும் சமூகத்துக்கு எப்படி தேவையோ அப்படி கவிஞரும் நாடோடியும் துறவியும் கூட சமூகத்துக்கு தேவை. எப்போதும் பயனுள்ள விஷயங்களை பற்றி மட்டுமே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்க கூடாது. பயனற்ற விஷயங்களும் சேர்ந்துதான் உலகம் இருக்கிறது. இதை யார் சொல்றா தெரியுமா? லாவோட்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய சிந்தனையாளர். அவருடைய ஒரு சிந்தனை போக்கல ஒரு இடத்துல சொல்லுகிறார். இப்ப நாம நிக்கிற இடத்துல காலை சுத்தி பயன்படுத்துற இடத்த அப்படியே துண்டா வெட்டிட்டா, ஒரு வளைகுடா மாதிரி வெட்டிட்டா, பாக்கி இடம்லாம் என்ன வருது? நாம பயன்படுத்தாத இடம் தான் அதிகமா இருக்கு, பயன்படுத்துற இடங்கிறது கம்மியா இருக்கு. எனவே பயன்படுத்துகிற இடத்தை மட்டுமே நம்ம குறிச்சுக்கிட்டு வாழணும்னா சின்ன இடத்துல சிறப்பட வேண்டியதுதான். நிறைய பயன்படுத்தாத இடம் இருக்கிறது தான் பெருமை. உலகத்தை பாருங்க, இத்தினோண்டு உலகம், எவ்வளவு காலியா இருக்கு, ஆகாயம் எத்தனை நட்சத்திரம், எதுக்கு இவ்வளவு காலியா இருக்கு? அப்ப இயற்கையா என்ன சொல்லுது பாருங்க, பயன்படுகிற இடம் பூமி, அது பயன்படுகிற இடமாக இருப்பதற்கு பயன்படாத இவ்வளவு பெரிய இடத்தை பிரபஞ்சம் வைத்திருக்கிறது. பயனுள்ள மனிதராக மட்டும் இருந்தால் போதாது, பயனற்றதாகவும் இருப்பதற்கு கொஞ்சம் பழகிக் கொள்ள வேண்டும். நாம் வேலை செய்து கொண்டே இருந்தால் மட்டும் போதாது, எந்த வேலையும் செய்யாத தியானமாக இருத்தல். நான் தியானம் செய்தல்னு சொல்லல, தியானமாக இருக்கவும் பழகிக் கொள்ள வேண்டும். இது வாழ்க்கையின் மிக உன்னத நிலைக்கு நமக்கு நிச்சயம் உதவக்கூடிய ஒரு ரகசியம்.